எந்த வழக்கு என்று குறிப்பிடாமல் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியையும் அவரது சகோதரரையும் ஆஜராக கூறுவது சட்டத்துக்கு புறம்பானது என்று திமுக வழக்கறிஞர்கள் குற்றஞ்சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக கரூர் மாவட்ட எஸ்பியை சந்தித்த திமுக வழக்கறிஞர்கள் குழு, போலீசார் சென்னை சென்று செந்தில் பாலாஜியை தேடுவது எஸ்பிக்கே தெரியாது என்று கூறுவது வியப்பாக உள்ளது என்றனர். இதுகுறித்து திமுக வழக்கறிஞரணி மூத்த வழக்கறிஞர் நெடுஞ்செழியன் செய்தியாளர்களிடம் பேசினார். திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வீட்டிலும் அவருடைய தம்பி திரு அசோக்குமார் அவர்கள் வீட்டிலும் கரூர் காவல்துறையினர் தேடுதல் பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் என்ன வழக்கிற்காக சென்று அவர்கள் தேடுதல் பணியில் ஈடுபட்டார்கள் என்று விவரம் யாருக்கும் தெரிவிக்கப்படவில்லை. அங்கே தேடுதல் பணியில் ஈடுபட்டார்கள் என்ற விவரத்தை தெரிந்து கொள்ளாமல் கேட்டபொழுது காவல்துறை கண்காணிப்பாளர் கரூர் காவல்துறை அங்கு சென்றார்களா என்று திருப்பி எங்களை கேட்கின்றார் அவர். மேலும் இந்த நடவடிக்கை அரசியல் பழிவாங்கும் செயல் என்றும் இதனை சட்டப்படி எதிர்கொள்ள தயார் என்றும் அவர்கள் தெரிவித்துள்ளனர்.